அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரைடே மினி விளாக் பார்த்துடலாமா? பஹ்ரைனுக்கு வந்து செகண்ட் ஃப்ரைடேவே வந்துருச்சு. என்னடா இவ்ளோ சீக்கிரமா ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மந்த் எல்லாம் ஒரு ஒரு டேவும் ஒரு ஒரு யுகம் மாறி போச்சு. சீக்கிரமா நகரவே இல்ல. ஆனா இந்த மந்த் ஆரம்பிச்சதும் தெரியல. அது ஒரு 20 நாள் ஓடுனதுமே தெரியல. நானே 2 மாசம் லீவ்ல தான்டா வந்திருக்கேன். கொஞ்சம் பார்த்து மெதுவா ஓடுங்கடான்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு லஞ்ச் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லா சூப்பரா வஞ்சரம் மீன் சேர்த்து மீன் பிரியாணி. முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட்டா பஹ்ரைன்ல சாப்பிட்டுட்டு போனது மீன் பிரியாணி. அதோட இப்பதான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். மத்த பிரியாணிலாம் சும்மா சட்டு புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆனா மீன் பிரியாணி அப்படி இல்ல. ஏன்னா மீனை ஃபுல்லா வறுத்துட்டு அந்த ஆயில்ல தான் நம்ம பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போறோம். அந்த வறுத்த பீசஸ் எல்லாமே இதுல கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்போம். ஸோ அதனால இது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே பிடிக்க தான் செய்யும். அதனால என் ஹஸ்பண்ட் முன்னாடி ஹெல்ப் கேட்டிருந்தேன். கொஞ்சம் கூட வந்து நில்லுங்க அப்பதான் முடியும்னு சொல்லிட்டு. இந்த சீனை பார்த்த உடனே என்னமோ ஃபுல் பிரியாணி இவர் தான் செஞ்சாருன்னு நினைச்சுக்க போறீங்க. கொத்தமல்லி புதினா கட் பண்ற வரைக்கும் மட்டும்தான். அந்த 2 செகண்ட் மட்டும்தான் அவர் ஆட்டி விட்டுட்டு இருந்தாரு. அதோட சார் கிளம்பி போயிட்டாரு. இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க எல்லாம் பாக்குறதுக்கு, அதாவது ஊர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு சில எண்ணங்கள் இருக்கு. இவங்கலாம் நிறைய செலவு பண்ணுவாங்க போல இருக்கு. நிறைய லக்ஸரியா வாழ்வாங்க போல இருக்கு. வெளியில ரெஸ்டாரண்ட் அப்படி இப்படின்னு ரொம்ப அதிகமா செலவு பண்ணுவாங்கன்ற மாதிரியான எண்ணங்கள் நிறைய இருக்கு. அப்படியே நம்ம எல்லாருமே சொல்லிட முடியாது. ஒரு சில பேர் அந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம். ஆனா முழுக்க முழுக்க கணவரோட இருக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவர் கூட இருக்கணும்ன்றது மட்டுமே வச்சுக்கிட்டு வாழற பொண்ணுங்க நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணா நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் நிறைய ரிசீவ் பண்ற கமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீ சமைக்கிற சமையலை பார்க்கும்போது எங்களுக்கே வயிறு ரொம்பிடும் போல இருக்கு. ஆனா உன் பசங்க என்ன இவ்வளவு ஒல்லியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீயே சாப்பிட்டுறியா இல்ல அவங்களுக்கு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன். வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்டான்ற மாதிரி ஒல்லியா இருக்கிறவன் எல்லாம் ரொம்ப நோஞ்சானா தாண்டா இருப்பான்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஒல்லியா இருக்க பசங்க நல்ல ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா கூட இருப்பாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லிட்டு போங்க. அதை விட முக்கியமா மீன் பிரியாணி எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய்.